உலக புகழ்பெற்ற சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல் வரலாற்று சின்னங்கள் உலக புகழ்பெற்றவை. புதுக்கோட்டையில் இருந்து அன்னவாசல் செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் இது அமைந்துள்ளது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த குகை ஓவியங்கள் மற்றும் சமணர் படுக்கையில் இருந்து வருகின்றன. தென்னக ஓவியக்கலையின் முன்னோடியாக இருப்பது சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைக்கால பாண்டியராட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட குடைவரை ஓவியங்கள் இன்றும் இங்கு காணப்படுகின்றன. சித்தன்னகிரி வாசல் என்ற பெயரிலும் சிறிய அண்ணல் வாழிடம் என்ற பெயரிலும் பண்டைய காலத்தில் இருந்து அழைக்கப்படுகிறது. குகையை குடைந்தெடுக்க நூற்றாண்டு காலம் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன் பின் ஆட்சி புரிந்த மன்னர் காலத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாறைகள் மேல் சுண்ணாம்பு பூசப்பட்டு சுண்ணாம்பு காய்ந்து போவதற்குள் இயற்கை மூலிகை சாயங்களால் தீட்டப்பட்டதையும் சுதை ஓவியங்களாகவும் இவை உள்ளன. முதலில் களிமண்ணும் அதன் மேல் சுண்ணாம்பும் அதற்கு மேலாக பல அடுக்குகளால் பூசப்பட்ட சாயங்களும் கொண்டு இவை வரையப்பட்டுள்ளன. அன்னப்பறவைகள், தாமரை மலர்கள், மகர மீன்கள், சமண துறவிகள், யானை, அன்றில் பறவைகள், இரு தூண்களிலும் நடன மங்கையர்கள், மன்னர்கள் என அங்கும் காணப்படுகின்றன. இங்கே ஒரு தியான மண்டபமும் குடையப்பட்டிருக்கிறது. யானை மண்டபத்திற்குள் ஐம்புலன்களையும் அடக்கி சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி தியான நிலை அடையும் போதும் அதிர்வை ஏற்படுத்தும் ஒளியும் இங்கு உருவாகிறது. மூலிகைகளினால் வரையப்பட்ட ஓவியங்கள் நிறைந்து காணப்படும் பகுதி தென்னிந்தியாவின் அஜந்தா குகை போன்று போற்றப்படுகிறது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனால் வரையப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு சித்திரஹார புலி என்ற அடைமொழியும் உள்ளது. சமண முனிவர்கள் இந்த குகையின் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை தங்கியிருந்தனர் என்பதற்கு இங்குள்ள கல்வெட்டுகளின் ஆதாரங்கள் இருக்கின்றன. பல்லவர் கால தமிழக ஓவியக்கலையிலும் சிற்பக்கலையிலும் தேர்ச்சி அடைந்து காணப்பட்டது. அதன் வரலாற்று சிறப்பை இங்கு இருக்கும் ஓவியங்கள் பறைசாற்றி காட்டுகின்றன. இங்குள்ள குன்றின் நடுவில் கிழக்கு முகத்தில் அமைந்திருக்கும் இயற்கையான குகையின் பெயர்தான் ஏழடிவட்டம். ஆறாவார உலகை வெறுத்து அமைதியை நாடிய சமண முனிவர்கள் தங்கியிருந்த இடமாகும் இது. இந்த இயற்கை குகையின் வளவளப்பான தலையணை போன்ற அமைப்புடைய 17 கற்படுகைகளை காணலாம். இதில் மிகப்பெரிய பழமையான படுக்கையில் தமிழ் கல்வெட்டு ஒன்று தமிழ் பிராமி எழுத்தால் பொறிக்கப்பட்டுள்ளது. குன்றின் மீது ஏறி குகையின் வாயில் உள்ள 7 படிக்கட்டுகளை கடந்து குகையில் நுழைவதால் இந்த இடம் ஏழடிவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோயிலில் 160 சதுர அடி அளவுள்ள முக மண்டபமும் அதை அடுத்து 100 சதுர அடி அளவுள்ள சிறிய கருவறையும் உள்ளன. மேலும் விதானத்தில் உள்ள ஓவியம் ஒரு தாமரை குளத்தில் காட்டுகிறது. அந்த தாமரை மலர்களுக்கு மலராத மொட்டுகளும் சிவன் பக்தர்கள் ஆகிய சமண பெரியோர்களும் காட்சியளிக்கின்றனர். அங்கில் இருக்கும் இடது பக்க தூணில் நடன மங்கையர்களின் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. வலது பக்க தூணில் நடன மங்கையர்களின் இடதுகை துதிக்கையை போல் வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தில் பறவைகள், மீன்கள், எருமைகள், யானைகள் என பல உயிர்கள் அழகாகவும் உயிரோட்டமாகவும் வரையப்பட்டுள்ளன. 2 சமணர்கள் கைகளால் தாமரை மலர்களை பிடித்து கொண்டு குளத்தின் அழகை ரசிப்பது போல் ஒரு ஓவியமும் காண்போரின் கவனம் முழுவதையும் ஈர்த்து தன்வசப்படுத்தும் விதத்தில் அழகாய் காட்சியளிக்கிறது. இவை தமிழர்களின் கலை பண்பாட்டை பறைசாற்றும் உயிரோட்டம் உள்ள ஓவியங்களாக திகழ்கின்றன. நடு மண்டபத்தை அடுத்து ஈர்க்கும் கோயிலின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் சமண தீர்க்க சிலையும் சமண தலைவர்கள் சிலையும் இருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள சித்தன்னவாசல் ஓவியங்கள் இந்திய ஓவியக்கலையின் பெருமையினை உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.